வணக்கம். இது ஒரு எச்சரிக்கை பதிவு. நேற்று 19/11/2024 திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கோயில் யானை தெய்வானை என்ற பெண் யானை ஒரு பாகன் மற்றும் அவர் நண்பரை தும்பிக்கையால் அடித்து காலால் மிதித்து கொன்றதாக பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. கொன்றதோ ஒரு பெண் யானை, ஆண் யானையாக இருந்தால் அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். பெண் யானைக்கு பொதுவாக மதம் பிடிப்பதில்லை. ஆனால் ஏன் இந்த கோபம்? காலம் காலமாக மனிதர்களாகிய நாம் பொறுப்பில்லாமல் காட்டில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயிரினம், மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கண்டு பயப்படக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை மனிதன் 6வது அறிவு என்ற பெயரில் பிடித்து கொண்டு வந்து நாட்டில் கட்டி போட்டு வளர்ப்பது என்பது மனிதன் என்ற சொல்லுக்கே அடையாளம் இல்லாமல் நாம் தான் முக்கியமாக எந்த மிருகமும் செய்ய துணியாத ஒரு வேலையை தொடர்ந்து செய்து வருகிறோம். யானை மிக சுதந்திரமாக குடும்பமாக காடுகளில் நாம் பல வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். அப்படி வாழக்கூடிய, அதை விரும்பக்கூடிய ஒரு உயிரினம். அதை 4 சுவற்றுக்குள் சங்கிலி போட்டு கட்டி அதை பிச்சை எடுக்க வைத்து அதற்கு அப்படி உணவு கொடுக்க வைத்தால் அதன் ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்படி பல யானைகள் பல கோயில்களில், மசூதிகளில், சர்ச்சுகளில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சில தனியார்களும் வளர்க்கிறார்கள். இது மாதிரி அனைத்து உயிரினங்களையும், அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், ஒட்டகங்களாக இருக்கலாம், கோழிகளாக, இப்படி பல்வேறு உயிரினங்களும் மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டது என்ற தவறான சிந்தனையுடன் மனிதர்களாகிய நாம் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டதால் மனிதர்களுக்கு புரியக்கூடிய பாஷை, யானைக்கு ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அப்படின்னு வசனம்லாம் பேச தெரியாது. அடித்தா நிஜமாக 1.5 டன் வெயிட், அதோட எடை 3 டன் இருக்கக்கூடிய ஒரு யானை தும்பிக்கையால் அதோட பலம் பல டன்கள். சாம்பிளுக்கு ஒரு அடி அடித்ததுக்கு நம்ம இவ்வளோ 2 நாளாக புலம்பிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையாக நாம் இந்த மிருகங்களுக்கு நடத்தி வரும் கொடுமை சொல்லி மாறாது. இனியாவது விலங்குகளுக்கு விலங்கிலிருந்து விடுதலை அளிப்போம். அனைத்து உயிரினங்களையும், அது மாடுகளாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும், எல்லா உயிரினங்களுக்கும் வேண்டும் விடுதலை வேண்டும். இதற்காக விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து விடுதலை யானைகள் இல்லை விடுதலை பூனைகள் அப்படின்லாம் கட்சி ஆரம்பித்து ஊர்வலம் போய் கலாட்டா பண்ணி பெட்டிஷன் கொடுத்து மனு போட்டு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் மனு போடலாம். மனிதர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விலங்குகளால் செயல்பட முடியாது, செயல்பட வேண்டிய தேவையும் இல்லை. இந்த பூமி, இந்த இயற்கை ஒவ்வொரு உயிரினங்களையும் பல காரணங்களுக்காக தான் படைத்திருக்கு. ஆனால் இந்த மனிதன் இயற்கைக்கு விரோதமாக செய்கிறதுனால்தான் இப்போ கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தால் பூமி இதுவரையும் கொள்ளாத பல விபரீதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதில் முக்கியமானது விலங்குகளை மனிதர்கள் செய்யும் கொடுமைகள். அனைத்து விலங்குகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவைகள் மிக சுதந்திரம் வாழ வழி செய்வோம். ஒவ்வொரு விலங்கும் அவரவர்கள் விருப்பப்படி பல காடுகளில் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுவே மனிதர்களாகிய நாம் முழு முதிர்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அளவுகோலாக அமையும் என்று இங்கு அனைத்து உயிரினங்களும் மிகவும் இணக்கத்தோடு சமமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதோ அன்றே முழு சமூக நீதி என்பது சாத்தியம். அதுவரை மனித உரிமை என்பதை விட மனித கடமை மிக முக்கியம்.